ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் ஸ்கூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சைலன்சர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது வந்து என்னோடய ஸ்கூட்டி தான். ஸோ சைலன்சர் என்ன ப்ராப்ளம் ஆச்சு, எப்படி ரெக்டிஃபை பண்ணேன், அதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்கு வேறு போகலாம். ஸோ நான் இப்போ ஸ்கூட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ சவுண்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் இந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக சவுண்டு வர ஆரம்பிச்சது சைலன்சர் வந்து. ஸோ வண்டி கூட வந்து என்னால் ரன் பண்ணவே முடியல, ரோட்டில் ரொம்ப சவுண்டாக இருந்தது. ஸோ சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நீங்கள் லோக்கல் மெக்கானிக் கிட்ட தான் கொடுத்து ரெடி பண்ணணும். வெல்டிங் ஷாப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க கட் பண்ணி வெல்டு பண்ணி வைப்பாங்க. இல்லாட்டினா நீங்கள் புதுசாக மாற்றணுன்னா ஒரு 8,000 10,000 வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து லோக்கல் மெக்கானிக் போயிருந்தேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இது டைம் எடுக்கும், இது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாதுங்க, நீங்கள் பக்கத்துக்கு வேறு எங்கேயாவது போங்க அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நியர்பை வெல்டிங் ஷாப் போய் கேட்டிருந்தேன். அங்கே வந்து இந்த பைக்கு சைலன்சர் வெல்டு பண்ணுற கடை. ஸோ அவங்க சைலன்சரை வந்து ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ரிமூவ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான் சைலன்சர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட வந்து டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறங்காட்டி நான் வீட்டுக்கு இது வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் சைலன்சர் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வெல்டிங் ஷாப்பில் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோவை பார்க்குற மாதிரி அவங்க சைலன்சர் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்டரை வச்சு மேலே கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி இதை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப் வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டாக வந்து கட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி கட் ஆயிடுச்சு. அதான் நீங்கள் இப்போ வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நியூவாக ஒரு பைப் வந்து அவங்க வந்து கட் பண்ணி உள்ளே வச்சு வெல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வெல்ட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ஃபுல்லாக வந்து கேஸ் வெல்டிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour தான் ஆச்சு. இது அவங்க கரெக்டாக கட் பண்ணி வெல்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான செலவு பார்த்திங்கன்னா மொத்தம் 500 வாங்கினார் வெல்டிங் ஷாப்புக்கு. 500 rupeesக்கு வந்துட்டு கட் பண்ணி வெல்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ், மெக்கானிக்கல் டூல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரேச்செட்டு, அப்புறமா வந்து டீ ஹேண்டில், சாக்கெட் இதெல்லாம் இருந்தங்காட்டி நான் வீட்டிலே பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைலன்சர் ஃபிட் பண்ணும்போது நமக்கு சைலன்சர் பேக்கிங் சொல்லுவாங்க, அதாவது கேஸ்கட்டு. ஸோ இந்த வீடியோ காமிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்பில் நீங்கள் வாங்கி இதை வச்சுட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 rupees ஆகும். எந்த ஆட்டோமொபைல் ஷாப் போனாலுமே இது வந்து கிடைக்கும். ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ்ன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைலன்சர் பேக்கிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எகெயின் சைலன்சர் வந்து ஃபிட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ சவுண்ட் வந்து நார்மல் ஆயிடுச்சு. இப்போ வெல்டிங் பண்ணதுக்கப்புறமா அந்த சவுண்டு சைலன்சர் சவுண்ட் வந்து போயிடுச்சு, பழையபடி நார்மல் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.